ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் எப்படி பனானா கப் கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பவுலில் 1.25 கப் கோதுமை மாவு, 3/4 கப் சர்க்கரை, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு பவுலில் 2 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்தது. இதை ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட சின்ன வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மசித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். அரை கப் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் சேர்த்திங்கனாலும் இன்னும் சாஃப்டாக இருக்கும். வெண்ணெயை லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான கேக் இது. இது நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டும் பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா போதும். அவ்வளோதான். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் கேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம கப் கேக் பேனில் போட்டுடலாம். நான் அடியில் வெண்ணெய் போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் லைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம அவனில் போட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.